கேரளாவுல நீங்க மாநில தாவேக்காவோட தமிழக வெற்றி கழகத்தோட மாநில தலைவர் ஆகிறீங்கன்னு சொல்லி ஒரு பரவலான தகவல் வந்துட்டு இருக்கு. இதோட உண்மைத்தன்மை என்ன சார் இது ஆக்சுவலா? உண்மைதான் உண்மைதான் ம். உண்மைதான். அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தது. அதுக்கு வந்து இந்த ஒரு வாட்டி அவங்க ஒரு ரவுண்ட் ஆஃப் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இப்போ வந்து லேட்டஸ்டான நியூஸ் வந்து எனக்கு வந்து அங்க இருந்த ஆஃபர் 10th of September ஆக்சுவலா விஜய் சார் கிட்ட நேரடியாக பேசுறதுக்கு சான்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ ஐ எம் கமிங் டு சென்னை டு மீட் ஹிம். இந்த சூழ்நிலையில நீங்க இப்ப விஜய், நான் இப்போ தமிழ்நாடு முதல்வர் விஜயே நீங்க போன்லயோ இல்ல மத்த இதோ கான்டாக்ட் பண்ணி ஏதாவது பேசிருக்கீங்களா? அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க வந்து அவரோட சீனியர் லீடர்ஸ் கிட்ட நான் எல்லாம் போன்ல எல்லாம் பேசி எல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்துருச்சு. சரி சார். இல்ல சார், இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க இந்த திருச்சூர் சாலக்குடி இருக்குல்ல சார், அங்க வச்சு ஒரு 3 மணி நேரம் ஒரு மீட்டிங் ஏதோ நடந்துன்னு சொல்றாங்க. அது என்ன மாதிரி மீட்டிங் சார் ஆக்சுவலா? அது இந்த டிவிக்கோட முக்கியமான உள்ள ஆட்கள் கூட நீங்க மீட்டிங் ஒரு 3 மணி நேரம் நடந்துன்னு சொல்றாங்க. அதெல்லாம் இப்ப வந்து ரிவீல் பண்றதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல. சரி சார், சரி சார். பண்ணக்கூடாது இல்லையா? அது வந்து கான்ஃபிடென்ஷியல் மீட்டிங் தானே அதெல்லாம். இல்ல, இது சம்பந்தப்பட்ட மீட்டிங்கா தான் நான் உங்களை கேக்குறேன் சார், வேற ஒண்ணுல சார். அது இது சம்பந்தப்பட்ட மீட்டிங் தான். அது வந்து அந்த விஷயம் யாரு வந்ததுக்கெல்லாம் அந்த அந்த அது அது என்னோட எத்திக்ஸ் வந்து அது அலோவ் பண்ண மாட்டேன். சரி சார், சரி சார், சரி சார். இப்ப ஒன்று மட்டும் சொல்றேன் என்னன்னா வந்து 10th of September 10th வந்து நான் ஆக்சுவலா விஜய் சார் மீட் பண்ண போறேன். அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் ஃபர்தர் மேட்டர்ஸ் எல்லாம் வருது. அதுக்கப்புறம் தான். ஓ சரி சார். சார், இப்போ உள்ள சூழ்நிலையில நீங்க மாநில தலைவராக போறீங்கன்னு சொல்றீங்க கேரளா தமிழக வெற்றி கழகத்துக்கு கேரளால. இந்த சூழ்நிலை அது வந்து ப்ரொபோசல் தான். ப்ரொபோசல் இருக்கு, அவர் ஆஃபர் பண்ணி இருக்காது. ஓ சரி சார், சரி சார். எஸ். இப்போ இதுல நீங்க எல்லாம் ஓகே ஆகிட்டுன்னு சொல்றீங்க அப்படிதான் சார்? எல்லாம் ஓகே எல்லாம் இந்த இது வரைக்கும் எல்லாம் பேச்சுவார்த்தை எல்லாம் ஓகே ஆயிட்டுன்னு சொல்றீங்க அப்படிதான் சார்? ஆமா. என்ன பொறுத்த வரைக்கும் அது ஓகே. ஓகே சார், ஓகே சார். இது அடுத்த கட்டம் நகர்வுனா எப்படி சார் இருக்கும்? அதுக்கு அடுத்த கட்ட நகர்வு அடுத்த கட்டம் வந்து ஆக்சுவலா சிஎம் கிட்ட பேசணும். வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது மாதிரி அந்த 10th September தான் அது அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்க போறது. அப்போ அவர்கிட்ட போய் நேரடியா பேசிட்டதுக்கு அப்புறம் தான் ஃபர்தர் எப்படி எல்லாம் பண்ணலாம், என்ன அது மேட்டர்ஸ் எல்லாம் டிசைட் பண்றதுக்கு இவரை மீட் பண்றதுக்கு அப்புறம் தான். ஓ சரி சார், சரி சார், சரி சார். இல்ல வேற ஏதாச்சும் முக்கியமா அங்க இருந்து அது ஒரிஜினா அவங்களும் சரி அமைச்சர்கள் வேற ஏதாவது உங்களுக்கு ஏதாச்சும் போன்லயோ இல்ல நேரடியா வந்து ஏதாவது சந்திச்சு ஏதாச்சும் பேசி? இல்ல, அது வந்து போன்ல அங்க இருந்த லீடர்ஸ் எல்லாம் பேசியாச்சு. சீனியர் லீடர்ஸ். ஆமாமா. அதனால ஞானம் ஒத்துக்கிட்டேன். இல்லைன்னா யாராவது பேசணும் ஒத்துக்கிடக்கூடாது இல்லையா? இது வந்து அவரு வந்து அந்த சீனியர் மோஸ்ட் லீடர்ஸ் வந்து பேசிட்டேன் என்கிட்ட. ஓ சரி சார், சரி சார். அவரு வந்து நீங்க வரணும், வந்து இந்த கேரளா டிவிக்கோட சீஃப் அந்த பொசிஷன்ல வரணும் சொன்னேன். அது ஞான் அக்ரி பண்ணியாச்சு. ஓ சரி சார். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த ஃபைனல் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்றது சாரோட கூட மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான். ஓ சரி சார். சார், இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ தமிழ்நாட்டுல இருக்கிறது போலயே கேரளாவிலையும் தமிழக வெற்றி கழகத்துக்கு நல்ல ஆதரவு நல்லா இருக்குங்களா சார்? நல்லா இருக்கு. ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி இருக்கு சார். எல்லா பேரும் எனக்கு வந்த ஃபீட்பேக் கிடைக்கும். இந்த மேட்ரு டிவில வந்தாச்சு. இந்த மலையாளம் சேனல்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஈவன் நேஷனல் டிவில கூட வந்துருச்சு இல்லையா? ஓ சரி சார், சரி சார். நேஷனல் டிவில வந்துருச்சு. CNN, News 18, நம்ம NDTV இதெல்லாம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு கிடைக்கிற அந்த ஃபீட்பேக் பொறுத்த வரைக்கும் இந்த யங்ஸ்டர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், யூத் எல்லாம் ரொம்ப ரொம்ப த்ரில் அடிச்சிருக்கு அவருக்கு. ஏன்னா நீங்க வரணும், அவரு கூட சேரணும், அப்படி எனக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு ஃபீட்பேக் வந்துருச்சு. ஓ சரி சார், சரி சார், சரி. சார், ஆக்சுவலா இப்போ வரைக்கும் கேரளாவை பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்ட் பிளஸ் காங்கிரஸ் இது மட்டும் தான் 2 இருந்துட்டு இருக்கு. இந்த நிலையில இப்போ தமிழக வெற்றி கழகம் ஒரு புதுசா ஒரு கட்சி உள்ள வரும்போது மக்கள் ஏத்துப்பாங்களா?
ஆமா, இது வந்து பிக்கஸ்ட் எக்ஸாம்பிள் இது தானே டிவிக்கு தானே. அங்கே வந்து 2 திராவிட கழகம் பார்ட்டிக்கு மேல ப்ரொடெஸ்ட் பண்ணி அவர் தோக்கடிச்சு இவர் சீஃப் மினிஸ்டர் ஆச்சு இல்லையா. அப்ப வந்து மக்கள் வந்து ஒரு சேஞ்சு காத்துட்டு இருக்கு இல்லையா. அது இங்கே அப்படித்தான், இந்தியா அப்படித்தான். இந்த கம்யூனிஸ்ட் காங்கிரஸோட அந்த ரூல் வந்து ரொம்ப மோசமா போயிடுச்சு. பீப்புள் வந்து டிசப்பாயிண்டட் ஆயிடுச்சு. அப்ப வந்து ஆக்சுவலா ஜோசப் விஜய் சார் வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். ஓகே சார். அவரால் முடியும். அதனால இங்கேயும் வந்தா கூட அவரால் அது சக்சஸ் பண்ண முடியும். ஓ சரி சார், சரி சார். அது ஒரு எக்ஸாம்பிள் தானே, இட்ஸ் எ மாடல். Actually, the victory of Joseph Vijay Sir is an example, இல்லையா. அதான் சொல்றது. அப்போ அதுக்கு சான்ஸ் இருக்கு. ரொம்ப ரொம்ப ஒரு 100% சான்ஸ் இருக்கு.